இந்த மதர் போர்டில் எப்படி ஒரு பஸரை இன்டர்ஃபேஸ் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதான் பஸர். கீஸ் பிரஸ் பண்ணும்போது சவுண்ட் வரணும்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா இதை ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். இந்த பஸரை எங்க வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம கஸ்டமர் போல் டிஸ்பிளேல போல்ல வரணும் இந்த பஸர்னு சொல்லியிருந்தாரு. அதுலயும் வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பஸரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பஸரோட பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட்ல தான் பஸரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் 557 டிரான்சிஸ்டரும் இங்கே போட வேண்டியிருக்கும். இந்த பஸரை டைரக்டாவும் இந்த பாயிண்ட்ல சால்டரிங் பண்ணலாம். இல்ல கஸ்டமர் கேட்ட மாதிரி சவுண்ட் அதிகமா வரணும்னா சொன்னாங்கன்னா ஒரு வயர் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பாயிண்டோட கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கர் எடுத்தோம்னா இங்க ஒரு சவுண்ட் வர்றதுக்கான ஹோல் இருக்கும். அந்த ஹோல் தெரியுற மாதிரி இந்த மெஷின்ல இங்க ஃபிக்ஸ் பண்ணி ஒரு க்ளூ வச்சு ஊத்திட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த ஸ்டிக்கரை கடைசியா தான் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா போர்டை எல்லா சால்டரிங்கும் முடிச்சதுக்கு அப்புறம் தின்னரால வாஷ் பண்ணுவோம். அப்படி வாஷ் பண்ணும்போது அந்த தின்னர் இதுல படக்கூடாது. அதனால இந்த ஸ்டிக்கரை கடைசியா தான் நாங்க ரிமூவ் பண்ணுவோம். இந்த பஸரை இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ண போறோம்? இந்த 557 டிரான்சிஸ்டரை எப்படி சால்டரிங் பண்றதுன்றது இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். டிரான்சிஸ்டர் சால்டரிங் பண்ற மாதிரி ஹோல்ஸ் போடுங்க. இப்ப பஸரை கொஞ்சம் லெங்தா வயரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்க. மெஷின் ஆன் பண்றதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் கனெக்ஷன் கொடுங்க. மெஷின் ஆன் பண்ணுங்க. பஸர் எப்படி வேலை செய்யுதுன்னு செக் பண்ணலாம். கீபேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்போ கீஸ் பிரஸ் பண்ணும்போது அந்த பஸர் சவுண்ட் கேட்குது.